தமிழக அரசியல் வரலாற்றில் சில தருணங்கள் வெறும் ஆட்சி மாற்றமாக மட்டும் இல்லாமல் மக்களோட மனதில் பல வருஷமாக தேங்கி கிடந்த எதிர்பார்ப்புகள் வெடித்து வெளிவரும் தருணங்களாக மாறுது. 2026 தேர்தல் அது போன்ற ஒரு திருப்பு முனைனே சொல்லலாங்க. பல வருஷமாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ட் ஆல்சோ ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இரட்டை அரசியல் பாதைகளில் நடந்து வரும் இந்த மாநிலம் இந்த முறை ஒரு புதிய வழியை தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த மாற்றத்தின் முகமாக விஜய் உருவெடுத்திருக்காருங்க. ஒரு நடிகராக திரையில் மக்கள் மனதை வென்றவர் இப்போ அவங்களோட வாழ்க்கையை மாற்றும் தலைவராக உயர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு சமூகத்தின் எல்லா அடுக்குகளிலும் பரவி நிற்குது. இந்த வெற்றி வெறும் வாக்கு எண்ணிக்கைகளின் விளைவு மட்டும் இல்லைங்க, அது வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களின் இயக்கம், வாழ்க்கை செலவால் சிரமப்படும் குடும்பங்களோட நம்பிக்கை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களின் பொருளாதார பாதுகாப்பான ஆசைனே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா கிராமப்புற மக்கள், சிறு விவசாயிகள் அண்ட் ஆல்சோ நடுத்தர குடும்பங்களின் வாழ்க்கையை பாதிக்கும் கடன் தள்ளுபடி போன்ற அறிவிப்புகள் தேர்தல் அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்தியாக இருந்து வருதுங்க. தமிழ்நாட்டில் பல குடும்பங்களுக்கு தங்க நகை அப்படிங்கிறது வெறும் அலங்கார பொருள் மட்டும் இல்லைங்க, அது அவங்களோட அவசர கால சேமிப்பு, குடும்ப பாதுகாப்பு அண்ட் ஆல்சோ பொருளாதார நம்பிக்கை. விவசாய செலவுகள் அதிகரிக்கும் போது, மருத்துவ அவசர நிலை உருவாகும் போது, இல்லைன்னா குடும்பத்தோட முக்கிய தேவைகளை சமாளிக்க முடியாத சூழ்நிலை, மக்கள் முதல்ல செய்யும் செயல் தங்களோட இருக்கும் நகைகளை கூட்டுறவு வங்கிகளில் அடகு வச்சு கடன் பெறுவது தான். இந்த காரணத்தால தான் நகை கடன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் கிராமப்புற பொருளாதாரத்தில் மிகவும் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குங்க. இதனால தான் தேர்தல் அரசியல்ல நகை கடன் தள்ளுபடி அப்படிங்கிற சொல் மக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கும் ஒரு அரசியல் வாக்குறுதியாக மாறி இருக்கு. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 சவரன் வரையிலான நகை கடன் தள்ளுபடி திட்டம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு கடன் சுமையிலிருந்து விடுபட ஒரு பெரிய நிவாரணமாக அமைஞ்சதுங்க. அந்த அனுபவம் இன்னும் மக்களின் நினைவில் தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் புதிய அரசியல் சக்தியாக உருவாகியுள்ள நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சியின் வாக்குறுதிகள் மற்றும் அவர் முன்வைக்கும் விவசாய கொள்கைகள்ல அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாங்க. குறிப்பாக சொல்லணும், விவசாய கடன் தள்ளுபடி, பயிர்களுக்கு உயர்ந்த ஆதார விலை மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் குறித்து அவர் தனது பிரச்சாரங்களில் வலியுறுத்தி வர்றாரு. ஆனால் அதே நேரத்தில் தமிழக அரசியலில் வழக்கமாக இணைந்து பேசப்படும் 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி குறித்து அவர் இதுவரை நேரடியான உறுதியான அறிவிப்பை வழங்காதது அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விவாதங்களை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலைமை ஒரு சாதாரண அரசியல் செய்தி மட்டுமில்ல, அது தமிழ்நாட்டின் பொருளாதார நிலை, அரசின் நிதி சுமை, கூட்டுறவு வங்கி அமைப்பின் நிலைத்தன்மை அண்ட் ஆல்சோ விவசாயிகளின் உண்மையான தேவைகள் ஆகிய அனைத்துமே தொடும் ஒரு பெரிய சமூக அரசியல் விவாதமாகவே மாறியிருக்குங்க. இந்த பின்னணியில தான் நகை கடன் தள்ளுபடி பற்றிய எதிர்பார்ப்பு எப்படி உருவாச்சு, அதன் வரலாறு என்ன, கடந்த கால அனுபவங்கள் என்ன சொல்லுது, தற்போதைய அரசியல் சூழ்நிலையில இந்த வாக்குறுதி சாத்தியமா இல்ல அது மாநிலத்தின் பொருளாதாரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கவனமாக புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியங்க. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தங்களுடைய அரசியல் வாக்குறுதியாக 5 பவுன் நகைக்கு கீழே வாங்கியிருக்கவங்க அத்தனை பேருக்குமே நகை கடன் தள்ளுபடி அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுப்பாரு அப்படின்ட்டு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியல் சூடுபிடிக்கும் நேரங்களில் மக்கள் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் பொருளாதார வாக்குறுதிகள் ஒன்று தான் நகை கடன் தள்ளுபடி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி அண்ட் ஆல்சோ நகை கடன் தள்ளுபடி போன்ற திட்டங்கள் கிராமப்புற மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வாக்குறுதிகளாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த பின்னணியில தான் இப்போ பேசப்படும் முக்கியமான செய்தி என்னன்னா, நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் அண்ட் ஆல்சோ அதனுடன் இணைந்து எழுந்துள்ள நகை கடன் தள்ளுபடி பற்றிய எதிர்பார்ப்புகள் தான். ஸோ சமீபத்தில் வெளியான தகவல் படி பார்த்தீங்கன்னா அவர் தனது பிரச்சாரங்களில் முதன்மையாக விவசாயிகள் பிரச்சனை குறித்து பேசி வராரு. ஸோ அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அவர் முக்கியமாக பேசிட்டு வந்தார். ஸோ சிறு விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்ட்டு அவர் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி வழங்குவது போன்ற யோசனைகளும் பேசப்பட்டு வருதுங்க. ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் மரபில் பொதுவாக விவசாய கடன் தள்ளுபடி பேசப்படும் இடங்களில் 5 சவரன் வரை நகை கடன் தள்ளுபடி என்ற இரட்டை வாக்குறுதியும் இணைந்து பேசப்படும் நடைமுறை இருக்கு.
ஸோ இதனால தான் தற்போது மக்கள் மத்தியில் விவசாய கடன் தள்ளுபடி பேசப்படுகிறதெல்லாம் தங்க நகை கடன் தள்ளுபடி பற்றியும் அறிவிப்பு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்குங்க. இந்த விவாதத்தை புரிந்து கொள்ள அதன் வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும். ஸோ தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் நகைக்கடன் என்பது பல வருஷமாக கிராமப்புற மக்களின் முக்கிய நிதி ஆதாரமாக இருந்து வருதுங்க. விவசாய செலவுகள், கல்வி, திருமணம், மருத்துவம் போன்ற அவசர தேவைகளுக்காக மக்கள் தங்களுடன் இருக்கும் தங்க நகைகளை அடகு வச்சு கடன் பெறுவது பொதுவான நடைமுறையில் இருக்கு. ஸோ இதனால தான் தேர்தல் காலங்களில் நகைக்கடன் தள்ளுபடி போன்ற வாக்குறுதிகள் அரசியல் ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாக மாறுச்சுங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா 2021 தேர்தலில் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டத்தை செயல்படுத்தினாங்க. அந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் குடும்பங்கள் தங்களோட அடகு வச்ச நகைகளை மீண்டும் பெற்றாங்க. இந்த நிகழ்வு தான் கிராமப்புறங்களில் பெரிய பொருளாதாரம் மற்றும் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்திச்சுங்க. ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கிட்டா, திருச்சி மாவட்டத்தில் சிறு நிலம் வச்சிருக்கும் ஒரு விவசாயி குடும்ப விவசாய முதலீட்டுக்காக கூட்டுறவு வங்கிகளில் நகை அடகு வச்சு கடன் பெற்றிருந்தார். மழை குறைவு அண்ட் ஆல்சோ விளைச்சல் இழப்பு காரணமாக அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அவர் ரொம்ப சிக்கலில் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அறிவிக்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி இந்த திட்டத்தின் மூலம் அந்த குடும்பம் கடன் சுமையிலிருந்து விடுபட்டு தங்களது நகைகளை மீண்டும் பெற்றாங்க. ஸோ இது போன்ற பல எடுத்துக்காட்டுகள் கிராமப்புறங்களில் காணப்பட்டதால தான் மக்கள் மனதில் இந்த மாதிரியான தள்ளுபடி திட்டங்கள் மீண்டும் வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாச்சு. அதே நேரத்தில் இந்த மாதிரியான திட்டங்கள் அரசுக்கு மிகப்பெரிய நிதிச்சுமையையும் உருவாக்குதுங்க. கூட்டுறவு வங்கிகளில் உள்ள நகை கடன்களை தள்ளுபடி செய்யும் போது அந்த தொகையை மாநில அரசு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டும். ஸோ இது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவை ஏற்படுத்தும். ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கும் மாநிலங்களுக்கு இந்த அளவிலான தொகையை குறுகிய காலத்தில் திரட்டுவது மிகப்பெரிய நிர்வாக சவாலாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இதனால தான் சில அரசியல் தலைவர்கள் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை வழங்குவதில் எச்சரிக்கையாக இருக்காங்க. ஸோ தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தனது அரசியல் பிரச்சாரங்களில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதும், நெல் மற்றும் கரும்பு போன்ற பயிர்களுக்கு உயர்ந்த ஆதார விலை வழங்குவதும் அண்ட் ஆல்சோ பயிர்க்கடன் தள்ளுபடி போன்ற விஷயங்கள் கவனம் செலுத்தி வராரு. ஆனால் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அவர் இதுவரைக்கும் தெளிவான அல்லது விரிவான அறிவிப்பை வழங்கவில்லை என்பது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. இதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் நிதிச்சுமை இருக்கலாம் அப்படின்ட்டு கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறுறாங்க. ஏன்னா ஒருங்கிணைந்த கூட்டுறவு வங்கி அமைப்பில் உள்ள அனைத்து நகை கடன்களையும் தள்ளுபடி செய்வது மாநில அரசின் பட்ஜெட்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அண்ட் ஆல்சோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விதிமுறைகளுக்கு கடன் ஒழுங்கு மற்றும் நிதி கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க மாநில அரசுகளை கட்டாயப்படுத்துது. ஸோ இந்த பின்னணியில தான் கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது விவசாயிகளின் துயரத்தை குறைக்கும் ஒரு தற்காலிக தீர்வாக இருக்கலாம். ஆனால் நீண்ட காலத்தில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் நிலையான கொள்கைகளை அவசியம் என்று பல பொருளாதார ஆய்வாளர்கள் வலியுறுத்தி வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு உயர்ந்த ஆதார விலை, சந்தை சீர்திருத்தம், பாசன வசதி அண்ட் ஆல்சோ விவசாய உற்பத்தி ஆதரவு போன்ற நடவடிக்கைகள் தான் நிலையான தீர்வாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் உருவாகியுள்ள இந்த அரசியல் சூழ்நிலையில் விவசாய கடன் தள்ளுபடி, 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி மற்றும் விவசாய வருமான ஆதரவு போன்ற தலைப்புகள் அனைத்துமே தேர்தல் அரசியலின் முக்கிய விவாதங்களாக மாறி இருக்குங்க. ஸோ எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரியான வாக்குறுதிகளை வழங்கும் போது அதன் நிதி ஆதாரம் என்ன, அதை நடைமுறையில் எவ்வாறு செயல்படுத்த போகிறது, உண்மையில ஏழை விவசாயிகளுக்கு அது எவ்வளவு பயன் தரும் என்பதற்கான தெளிவான திட்டத்தையும் மக்கள் முன்வைக்க வேண்டும் என்பதே தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார விவாதத்தின் மைய கருத்தாக இருக்கு. ஸோ சப்போஸ் இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்தாலும் அதற்கான வழிமுறைகளை அவர் கொடுத்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். இல்லை அப்படின்னா மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு தாவேக்காவுடைய வாக்குறுதிகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தங்க நகை கடன் தள்ளுபடி வெளியாகுமா அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.